இந்த சிற்பத்தை பார்த்த உடனே நினைச்சிருப்பீங்க இது வந்து வராகி அம்மனுடைய சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அதான் கிடையாது. 12 பன்றிக்குட்டிகள் தாய் தந்தையை இழந்து தங்களுக்கு பயங்கர பசியாக பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கதறி திரிஞ்சு அழுகுதுங்க. ஸோ அந்த 12 குட்டிகளுக்கும் சிவபெருமானே தாயா மாறி பன்றி உருவம் எடுத்து அவங்களுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வை தான் இங்க சிற்பமா செதுக்கியிருக்காங்க. இதுல சிற்பத்துல இருக்கக்கூடியவர் சிவன் தான். தன்னுடைய கைகள்ல ஒரு கையில கோடாரியும் மற்றொரு கையில மானையும் ஏந்தி இருக்காரு. தாய்ப்பாலை பகிர்ந்து உண்றதுக்காக கீழேயும் சில பன்றிக்குட்டிகளை அழகா சிற்பத்துல காட்டியிருக்காங்க. இந்த சிற்பம் வந்து அவ்வளவு அழகா இருக்குன்னே சொல்லலாம். இந்த சிற்பம் பார்க்க நமக்குள்ளேயே ஒரு தாய் உள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பமும் இந்த சிற்பத்தை பத்தின முழு கதையும் கீழே கொடுத்திருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இன்னமும் நிறைய சிற்பங்களை பத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஒன்றாய் பயணிக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.